இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் மார்க்கு 6 வசனங்கள் 30 முதல் 44 வரை. மார்க்கு 6 வசனங்கள் 30 முதல் 44 வரை. அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவும் அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராயிருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கு அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போலிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதுக்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இது தேவனுடைய வசனம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று நம்முடைய சபையில டீச்சர்ஸ் சண்டே என்று ஆசிரிக்க கர்த்தர் கிருபை செய்கிறாரு. லாஸ்ட் ஃப்ரைடே வாஸ் ஆக்சுவலி டீச்சர்ஸ் டே. ஓகே, ஸோ நம்ம சபையில வந்து we have மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டேன்னு சொல்லிட்டு, ஸோ ஐ தாட் இட் would be good to also mention it as a teachers Sunday. ஓகே, and எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆசிரியர்கள். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு உபதேசிக்கும் இயேசு என்று நம்ம தியானிக்க போகிறோம். டீச்சிங் ஜீசஸ். And since today is Teachers Sunday, and நம்முடைய வாழ்க்கையில ஆசிரியர்கள் வந்து எவ்வளவு ஒரு பெரிய பங்கை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். Teachers play a pivotal role in all of our lives. So I've selected some quotes. சில quotes நான் பார்த்திருக்கேன். I will share with us. To teach is to touch a life forever. கற்றுக் கொடுப்பது என்று சொல்லும்போது ஒரு வாழ்க்கையை முழுமையாக நிரந்தரமாக பல ஆண்டுகள் தொடக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. Teachers plant the seed of knowledge that grow forever. ஆசிரியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அறிவை அவர்கள் விதைக்கிறார்கள். புரிந்து கொள்வதை அவர்கள் விதைத்து அந்த விதையானது என்றென்றைக்கும் வளருகிறது.
The best teachers teach from the heart, not from the book. Nice, eh? சிறந்த ஆசிரியர்கள் வெறும் புத்தகத்திலிருந்து அவர்கள் கற்றுக் கொடுக்காமல் இருதயத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறார்கள். And something similar, the next one, teaching is a work of, சொல்லுவாங்களா, work of art ன்னு சொல்லுவாங்களா, இது வந்து அப்படி இல்லை. Teaching is a work of heart. ஆசிரியருடைய பணி வந்து இருதயத்தின் பணியாய் இருக்கிறது. And the last one, a good teacher is like a candle. It consumes itself to light the way for others. Okay, ஒரு நல்ல ஆசிரியர் என்று சொன்னால் மெழுகுவர்த்தியை போல் இருக்கிறது. மற்றவர்களுடைய நல்ல பாதை வெளிவருவதற்கு தன்னைத்தானே அது என்ன சொல்றது, அதை கன்சியூம் பண்ணுகிறது, அதை தன்னைத்தாமே அது பிரயோஜனப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Alright, so today we must realize that Jesus was also a teacher. He is still a teacher. ஆண்டவர் இயேசுவை அவரே ஒரு ஆசிரியராக, ஒரு உபதேசியராக அவர் காணப்படுகிறார். இன்ஃபேக்ட் யூதர் அவரோடு நெருங்கியவர்கள் வந்து அவர் வந்து ரபி என்று கூப்பிட்டார்கள். ஞாபகம் இருக்கா? ரபி என்று கூப்பிடுவார்கள். ரேபாய். ரேபாய் இஸ் நாட் someone who is very, என்ன சொல்றது, லைட்டான ஒரு விஷயம் இல்லை. ரபாய் என்று சொல்லும்போது வெறும் நாலேஜ் மட்டும் இல்லை, அதாவது அறிவு மட்டும் இல்லை, வாழ்க்கையின் பாதையே காட்டு கொடுக்கிறவர்கள் தான் ரேபாய் என்று சொல்லுவார்கள். You go to that person for wisdom, for added instruction. So ரபி என்பவர் தான் நம்மளுடைய இயேசு. எவ்வளவு ஒரு அதிசயமான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? Jesus is a teacher. Alright, so to all the teachers in our midst today, I know one or two maybe not here because the teachers அங்கீகரிக்கிறதுக்காக அவங்களுடைய ஸ்தாபனங்கள் வந்து அவங்க வந்து வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால, but those who are present in our midst, for all the teachers who are involved in teaching work, really, in a short while we will applaud and appreciate you all, but really thank God for every one of you. இந்த வசனம் என்ன சொல்றது பாருங்க, மார்க் 6:33 நம்ம பார்க்கிறோம். சகோதரி வாசித்தாங்க. அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கு சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். சோ கர்த்தருடைய சீஷர், கர்த்தருடைய ஜனங்கள் கூடி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். 34ஆம் வசனம், இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அண்டர்லைன் பண்ணீங்க, உபதேசிக்க தொடங்கினார். அது மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணீங்க. verse 34 நம்ம பார்க்கிறோம். Okay, and let me just see whether I can catch it. When Jesus landed and saw a large crowd, he had compassion on them because they were like sheep without a shepherd. Compassion. So he began teaching them many things. Hallelujah. கர்த்தர் இயேசு ஒரு ஆசிரியர். Hallelujah. Praise the Lord. நம்ம எல்லாருக்கும் ஆசிரியர் சொன்னா நம்ம மனதுல பலர் நம்ம மனதுல வருவாங்க நிச்சயமாக. பட் இயேசு ஒரு ஆசிரியர், ஒரு உபதேசிக்கிறவர். உபதேசிக்கிறதுல அவர் வல்லவராக இருக்கிறார். And so with the word teacher, T-E-A-C-H-E-R, and the acronym, I'm going to use it and to share, and I hope it will be a blessing. The first letter in teacher alphabet is the T. Okay, ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார், and how we need to learn from him is that the first for us to learn is teachable. Teachable. First and foremost, the teacher needs to be teachable. Okay, ஆசிரியர் என்று சொன்னால் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையில இருக்க வேண்டும். The best teachers are the ones who are first and foremost the best students. நல்ல ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து முதலாவது, of course not say all best students will become teachers நான் சொல்லல, ஆனா ஒரு ஆசிரியருடைய நல்ல ஒரு காரியம் என்னவென்றால் அவர் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தன்மை இருக்க வேண்டிய, need to have an attitude of being taught, not just you are teaching others, but you are in a position to be taught as well. பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். And Jesus was like that. ஆண்டவர் இயேசு அப்படியாக தானே இருந்தார். He often had a heart of learning. நான் எல்லாம் அறிந்தவன் என்று அவர் சொல்ல இல்லை. He always had a curiosity of mind.
அவருடைய சிந்தை எப்பொழுதும் யோசித்துக் கொண்டே இருக்கும், எப்பொழுதும் கவனித்துக் கொண்டே இருக்கும், எப்பொழுதும் அவர் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இருந்தது. இது வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அவருடைய 12வது வயதுல அவருடைய பெற்றோர்கள் பஸ்கா பண்டிகைக்கு அவரை போய் கொண்டு சேர்க்கிறதே, தேவாலயத்திலே கொண்டு சேர்க்கிறதுல நம்ம பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். We see in Luke chapter 2 verse 46 47 நம்ம பார்க்கிறோம். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கவும். What does this show? அவங்க பெற்றோர்களா கிளம்பி போயிட்டாங்க, ஆனா இயேசு அங்க உட்காருகிறார். ரைட், 12 வயசுல உட்கார்ந்து இருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும். He's sitting down and he's listening. What does this show? He's a student. It's a wonderful student. அவர்களை வினாகவும் கண்டார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தன்மை. அவர் பேசிக்கொண்டே யாவரும் அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். You see, Jesus was in the midst of the teachers of the law. வேத பாரகர் மத்தியிலும் அவர் காணப்பட்டார். ஆனால் அவர்கள் சொல்லுகிறதை அவர் கேட்டுக்கொண்டு அமர்ந்து கவனமாக செவி சாய்த்து அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து அவர் கலந்து பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். இயேசுவானவர் கற்றுக்கொள்கிறதுல அவர் நிறுத்தி விடவில்லை. And in Singapore we don't need to mention, the government is giving us so much of opportunity. What is that called? Skills future. Is that skills future? எல்லாம் பக்காய் பண்ணிட்டீங்களா? சின்ன ஒரு ப்ரொமோஷன். சரி, பக்காய் பண்ணுங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. நான் யோசிக்கிறேன், என்னதான் நான் பக்காய் பண்ண ஆண்டவரே, நான் பாஸ்டரா இருக்கேன், நான் என்னதான் போய் செய்யறேன்? இப்போ ஸ்விம்மிங் கத்துக்கணுமா, இல்ல தெரியல, போய் need to go and check the whole list. What is it? ஃபுட்பால் கத்துக்கணுமா? I don't know. There's so much of stuff. Why? Keep learning. Non-stop learning. No, even if you are aged, learning. கற்றுக்கொள்வோம், மேன்மைப்படுத்துவோம், enhance your skill. So அரசாங்கமே அப்படி செய்து பாருங்க. இப்ப பாருங்க, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்னவென்றால் teachability. A teachable heart is so important. And தலைமைத்துவத்தில் அது பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. And right, I call it the FAT, not FAT, FAT acronym, right? Faithful, available, teachable. FAT, quality in a leadership criteria. FAT, faithful, available, teachable. So ஒரு ஆசிரியர் என்று சொன்னா கர்த்தர் இயேசு நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். பார்த்தீங்களா, ஒரு டீச்சபிலிட்டி அவருக்கு இருந்தது. Never fail to stop learning. தொடர்ந்து நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து நம்ம வளர வேண்டும். கற்றுக் கொடுக்கிற நேரத்துல நம்ம, அதாவது மற்றவர்கள் கற்றுக்கொண்டு இருக்கிற நேரத்திலே நம்ம கற்றுக்கொள்கிறோம். Hallelujah. It is not just top down instilling, என்ன சொல்றது, ஒரு அழுத்தமாக. அது அந்த காலம் ஒருவேளை யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த காலம் மேபி some seasons we have to do that, but அது பத்தாது. A teacher must be able to also receive. And look at students. மாணவர்களை பார்க்கும்போது அங்க ஒரு டயலாக் இருக்கும்போது அந்த மாணவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய கலந்து பேசக்கூடிய காரியங்கள் அந்த ஆசிரியருக்கு it increases the capacity of the teacher when you know the people around, correct? So even சிறுவர்களை நம்ம பார்க்கும்போது சிறுவர்கள் மூலமாக கூட நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். even நம்ம சபையில ரெயின்போ கிட்ஸ் மினிஸ்ட்ரி டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. Needless to say, no matter how hard and well they prepare, right, the lesson, the children will suddenly throw up a question. You will be caught off guard. இது கூட இருக்கா, இந்த மாதிரி கூட கேட்கலாமா? பட் அவங்களுடைய கேள்வி நம்மளை என்ன செய்யுது, ஆசிரியர் என்ன செய்யுது, விரிவுபடுத்துது. We are forced us to go and research, get an answer and come back, right? So it works very good. So இயேசுக்கு அந்த நல்ல தன்மை இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் prison ministry, அந்த earlier years of ministry prison ministryல இன்வால்வ் பண்ணியிருந்தேன். and then அடிக்கடி உள்ளுக்கு போவோம், போயிட்டு வந்துருவோம். சரியா, அங்கே தர ஸ்டேஸ் ஆனால கர்த்தருடைய கிருபை. Thank you Lord. Thank you. But I had an opportunity to go and minister to the prisons. I tell you honestly, rather than me going teach them, I thought a lot from, I learned a lot from them. Learned a lot. நான் அங்க போய் அவங்கள போய் மினிஸ்டர் பண்ணான்னு போவேன், கடைசியில் பார்த்தா they will be ministering to me. Honestly, அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தா பொங்க வச்சிருப்பாங்க, டேம்பரின் இருக்கும்,
அந்த டைம்ல இருந்து நம்ம இந்தியன் இன்மேட்ஸ் இருந்து சைனீஸ் இன்மேட்ஸ் இருந்து தமிழ்ல இருந்து நம்ம தனியா நடத்தினோம். அண்ட் தென் மெண்ட்ரின் ஸ்பீக்கிங் தனியா, கிறிஸ்டியன் கவுன்சிலிங். ஸோ நம்ம ஆயத்தப்படுத்திட்டு போவோம். அவங்க அங்கே பொங்கோ டேம்பரின் வச்சுட்டு நல்லா பாட்டு பாடிட்டு வாஸ் ரியலி மினிஸ்ட்ரி. ஸோ இஃப் ஐ ஹேட் அ மென்டாலிட்டி நான் தான் கற்றுக் கொடுக்க போகிறேன் and I close up, I will miss out on being a better teacher. ஸோ ஒரு ஆசிரியர் எப்பொழுதும் அந்த கதவு திறந்து இருக்கணும். மற்றவர்களிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு you must be able to have the capacity to be taught like. You must be humble enough for others who are lower, younger or even less experienced than you to talk into your life. So அது வந்து இயேசுனுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம். He has a teachable heart. ரெண்டாவது TE-ல so I've chosen the word all able, so teachable. ரெண்டாவது வந்து வந்து enjoyable. Right? நீங்க நானும் you want to be with someone who is enjoyable, not so stiff. அப்படியே ஸ்டீவ்ல ரப்பர் பேண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணும். நான் வச்சது தான் சட்டம் வட்டம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான். நான் வச்சது தான் கோடிட்டது தான் கோடி, அதுக்கு மேலே தாண்ட முடியாதுன்னு சொல்லிட்டோம்னா யூ பிகம் ரோபோட்டிக், லைக் ரொம்ப ஸ்டீஃப், யூனோ. இயந்திரன் ஆயிடுவோம். இயந்திரன், ரைட்? கரெக்ட்? ஸ்மைலிங். இயந்திரன். நல்லா சிரிக்கிறீங்க. இது எந்திரத்தை தான் தெரியுது. எந்திரத்தை அப்படி அடிக்கடிக்கு சிரிக்கிறீங்க பாருங்க. ஐயோ பாஸ்டர் தெரிஞ்சிட போகுது. இன்னும் அடக்கிடுக்கி ரோபாட்னா தெரிய வருது. எந்திரன், ஆமா எந்திரன். Right? We want to be enjoyable. Life is meant to be enjoyed. I believe Jesus is not a very difficult person to be with. Even though he had difficult people in his life. Or enjoyability. ஆண்டவர் வந்து empty life இல்லை. Drawing a lot of boundaries. இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இப்படி நீ இருந்திடக்கூடாது, இப்படி நீ பார்த்துடக்கூடாது, இப்படி நீ உட்காரக்கூடாது. He's not empty life, you know. He's full of life. Amen. In him is life. அவரில் அவருக்குள் ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் நம்ம இடத்துல வந்து சேர்ந்தது. Enjoyable. He's pro life. அவருக்கு pro life. அவருக்கு அதிகமான உற்சாகம் இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன் he must definitely have a sense of humor. கண்டிப்பா இயேசுக்கு வந்து அந்த ஜாலி டைப் இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய இன்னர் சர்க்கிள் பேதுரு, யோவான், யாக்கோபு, 12 அப்போஸ்தலர்கள், I'm very certain he had a sense of humor. Of course the Bible did not wouldn't have captured அந்த மாதிரி ஒரு, but the way he responds to some people, you know, and அவருடைய way of talking ல இருந்து தெரியுது he knows how to handle life. ஸோ சீஷர்களை இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் அண்டையில் வருகிறார். வந்து அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. அவங்க செய்த ஊழியத்தெல்லாம் இயேசு அண்டையில் வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ அப்படி என்ன காமிக்குதுன்னா they enjoy being with him. அவரோடு இருக்க அவங்க ஆசைப்பட்டாங்க. looking forward to setting the date, time, alarm. டீச்சரை போய் பார்க்க போறேன். சில பேருக்கு அது உட்காடாவது, சில பேருக்கு இந்த டீச்சரை நான் பார்க்கலன்னு சொல்லுவீங்க for the wrong reasons, right? Some teachers we want to Siam, right? Siam தெரியல? Siam, எல்லா சிக்கே. ஐயோ ஆசிரியரா, டிசிப்ளின் மாஸ்டர், அந்த பக்கம் போயிடுவோம். ஓகே, ஐயோ அவ்வளோ தூரத்துல இருந்து அந்த காரிடார் அந்த பக்கம் போய் உட்காந்துருவோம். அண்ட் ஃபார் ராங் ரீசன்ஸ், ரைட்? நம்மளுடைய ஆசிரியர்கள் நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லாம இருக்கும்போது நம்ம வந்து விலகுகிறோம். ஆனா நல்ல தாக்கத்தை நம்ம கொண்டு வர வேண்டும். We need to grow in having we need to grow and have lesser Siamas in our teaching. சியாமஸ்னா நம்மளை விட்டு ஒதுக்குறாங்களே. ஏன் ஒதுக்குறாங்கன்னா நம்மளால, ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்கரேஜ்மெண்ட் அண்ட் என்ஜாயபிலிட்டி கொடுக்காததுனால. And Jesus had the enjoyable character. அவராகவே இருந்தாரு. அவருக்குன்னு சில, அவர் பரிசுத்தர் இல்ல, மகா பரிசுத்தர், மகா பரிசுத்தர். ஆனா அதே சமயத்தில் அவர் மனிதனாக இருந்தார். And he enjoyed being with people. Isn't that wonderful? Can you imagine a teacher don't like to mix with people? Stiff, you know, always finish the lesson, go into the class, the staff room, don't interact. எப்படி இருக்கும்? ஆனா இயேசு வந்து இப்பொழுதும் enjoyable, right? To all the teachers here, I want to encourage you to continue to enjoy your vocation. No matter how hard it is, sometimes enjoy your vocation. Enjoy it.
என்ஜாயபிலிட்டி நம்ம விட்டுறக்கூடாது. அண்ட் திஸ் கோஸ் வித் எவ்ரி ஒர்க், ரைட்? எல்லா வேலையும் நம்ம செஞ்சாலும், ஊழியமா இருந்தாலும், என்ஜாயபிலிட்டி, அந்த சந்தோஷம் நம்ம இழந்து போயிட்டோம்னா ஒண்ணுமே இருக்காது. வி ட்ராக் அவர் ஃபீட். ஐயோ நாளைக்கு வேலையா? இட் கோஸ் அக்ராஸ் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல என்ஜாயபிள். ஆண்டவருடைய டீச்சிங் மெத்தட்ஸை பார்த்தீங்களா? எவ்வளவு கிரியேட்டிவ் பார்த்தீங்களா? உவமைகளை அவர் பயன்படுத்துகிறார். உவமைகள், parables may not necessarily be true stories but illustration to point out a point. ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் ஒரு உவமைகளை பயன்படுத்துகிறார், கதைகளை பயன்படுத்துகிறார், ஜனங்களை அவர் பயன்படுத்துகிறார். அந்த குழந்தை கொண்டு வராங்க சீஷர்கள், அவங்க சொல்றாங்க, சீஷர்கள் சொல்றாங்க டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்கள் என்னிடத்துல வருகிறத தடை பண்ணாதீங்க. லைவ் இல்லஸ்ட்ரேஷன் அவர் காமிக்கிறார், ரைட்? லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் அந்த விதைகளை கொண்டு அவர் பயன்படுத்துகிறார், அப்பம் மீனை கொண்டு அவர் பயன்படுத்துகிறார், லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். பிறகு ஒரு பக்கத்துல தேவாலயத்துக்கு போகும்போது தேவாலயத்தில் விற்பனை நடந்து கொண்டு இருக்குது. அவர் எதை எடுத்தாரு? சாட்டை. சாக்கு இல்ல, சாட்டையா? ரொம்ப க்ளோஸ்ல, அது க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. சாக்கு, சாட்டை. நான் சாக்கு தான் சொல்லியிருப்பேன், தமிழ் வீக். சாட்டை எடுக்கலாம், லைவ் டெலிகாஸ்ட் போடுறாரு. அவருடைய டீச்சிங் மெத்தட பாத்தீங்களா? என்னுடைய பிதாவினுடைய அப்பாவுடைய வீடு ஒரு ஜப வீடா இருக்குன்னு சொல்லிட்டு டீச்சிங் லெசன் ஓடுது. இதா இப்படியா நீங்க வாழணும்? சாக்கடை எடுத்துட்டு, சாக்கடையா, சாட்டை, சாரி, சண்டே எனக்கு வேலை, உங்களுக்கு ரிலாக்ஸ், நாளைக்கு எனக்கு ஆஃப். சரியா? வேலை நிறைய இருக்கு மைண்ட்ல. சோ சாட்டை சொல்லுங்க. சாட்டை இல்ல, யார் சாட்டையை சொன்னா? சாத்தி பரவாயில்ல, இன்னைக்கு ஆண்டவர் இருந்தா சாத்தியை நம்ம கொண்டுட்டு போவாரு. Okay, Saturday live teaching, and then he had different locations in his teaching, not just in a classroom setting, formal illa. Boat மேல ஏறிட்டாரு, படகு மேல ஏறிட்டு அப்படி படகு அப்படியே அசைது, காத்து அடிக்குது, அப்படியே அலையும் போகுது, அப்படியே ஜனங்கள்லாம் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க, உபதேசிக்கிறாரு. அப்புறம் மலை மேல ஏறுறாரு, ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கிறாரு, அப்புறம் திரும்பி வர்றாரு, உபதேசிக்கிறார். மலை பிரதேசத்தினுடைய உபதேசங்களை நம்ம பார்க்கிறோம். So he has such a variety. Friends, I know in our church we do have a number of teachers, and later on I'll tell you how all of us are involved in this teaching. என்ன சொல்றது, ஒரு டீச்சிங் உலகத்துல நம்ம இருக்கிறோம். So it involves all of us actually. So பாத்தீங்களா, அவருடைய டீச்சிங் மெத்தட் is so very உபதேசிக்கிறவராக ஒரு என்ஜாயபிலிட்டி அவருக்கு இருந்தது. ஓகே, அடுத்தது A, right? A is for available. எப்பொழுதும் அவரை கண்டு கொள்ளலாம், always available. இந்த டோர்ல இருக்கோம்ல, vacant or occupied, இந்த போட் டாப் இருக்கலாம், available, unavailable இருக்கும். டாக்ஸில என்ன இருக்கும்? hired, what do you call it? hired, that means you can't get into the taxi, someone is already inside, right? And even நீங்க புக்கிங்ல பாத்தீங்கன்னா, I heard, where was this? I saw this. Okay, badminton. Do you all realize something? Recently ஒரு வீடியோ பார்த்துட்டேன். மிஸ்டர் பிரவுன் ஒரு வீடியோ, இஸ் a very joking fella. அவர் சொன்னார், சிங்கப்பூர்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்றாங்களே, எஸ்பெஷலி ஒலிம்பிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் அண்ட் பேட்மிண்டன். சிங்கப்பூரியன்ஸ் லவ் பேட்மிண்டன். நம்ம சர்ச்ல பேட்மிண்டன் பிளேயர்ஸ்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஃபாரின் டேலண்டா இருக்கிறாங்க, சிங்கப்பூர் லோக்கலா இருக்கிறாங்க, right? So badminton, but if you go and look at it, you go and book the badminton court. எத்தனை பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க? சரியான கஷ்டமா இருக்கும், எல்லாம் unavailable. So Mr. Brown in his comedy in the video was saying that there's a big syndicate there to go and block book every badminton court. அது கூட இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, even the things that we want, it becomes unavailable. You click, appointment at the doctor, in the date, unavailable. Booking, unavailable. Correct? You get frustrated, right? You cannot book, right? And the slot open இருக்கணும்ல ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா. ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா, எல்லா ஸ்லாட்டும் அவைலபிள். இது எப்படி இருக்கு? எந்த நேரத்துல அவர் சொல்ல மாட்டாரு, சாரி எனக்கு நிறைய வேலை இருக்கு, இப்பதான் பிசாசு பிடிச்ச நான் விரட்டி தள்ளி விட்டேன், அப்போ எனக்கு மலை பிரதேசம் நிறைய இருக்கு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம் எனக்கு, சரி நான் கொஞ்சம் தூங்கணும், எந்திரிக்கணும். ஓகே, அவருக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனால் யாரும் அவரிடத்துல வருகிறவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளிவிட மாட்டாருன்னு அவரை சொல்லிட்டார். Whoever comes to him, he will never cast away. அதாவது அவர் கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் கூட அழகா டெக்ஃபுல்லி கிரேஷியஸா ஹேண்டில் பண்றாரு. ஏமேன் சொல்லுமா? காஸ்ட் அவே என்ன தெரியுமா? மூஞ்சி பார்க்காம அப்படியே போடா சீப்போ
அந்த மாதிரி வலிக்கும். நாட் நெசசரி ஆல் டீச்சர்ஸ் இன்னும் பி லைக் ஜீசஸ், எல்லாமே வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க, அது இல்லை. நான் என்ன சொல்றேன், your approach to people's need, அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய approach is always available. Not firstly close the door. First open the door, can we set a date? இந்த பீரியட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஆமென் சொல்லுமா. அவர் அண்டையில வருகிறவர்களை புறம்பே தள்ளுவதே இல்லை. ஜனங்களை அவர் அண்டையில வரதான் அவர் சொல்றார். Always willing and always available. எந்த வயது உள்ளவனா இருந்தாலும், வாழ்க்கையினுடைய பயணத்தில் இருந்தாலும், எல்லாருக்கும் அவர் நேரத்தை ஒதுக்கி வைத்தார். Praise God. எவ்வளவு பொறுப்புகள் அவருக்கு இருந்தாலும் மற்றவர்களுடைய நலத்துக்காக அவர் எப்பொழுதும் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தார். And not only that, he frees up the best time for any and everyone. Isn't that good? அதனால தான் நம்ம பார்க்கிறோம், God is not just looking for able people, he needs available vessels. Not just able. சிலருக்கு அவங்களால திறமை இருக்கு, வயது இருக்கு, அனுபவம் இருக்கு, சுகம் இருக்குது, ஆனா நேரம் இல்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா availability. இதோ ஆண்டவரே நான் இருக்கிறேன், திக்குவாயன் மோசே, ஆனா நான் இருக்கிறேன். ஏசாயா, here I am Lord, I am available for you Lord. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறாரா, ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரா? இவ்வளவு உயர்வு தாழ்வு கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க என்னைய நம்பலாம். நான் எப்படி உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறேனோ ஆண்டவரே, நீங்க என்னைய நம்பலாம். Can God trust us in the vocation that he has given us? கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற வேலை பொறுப்பா இருந்தாலும், வீட்டின் பொறுப்பா இருந்தாலும், பள்ளிக்கூடத்தின் பொறுப்பா இருந்தாலும், அவைகள் எவையா இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிற பொறுப்பினையை ஆண்டவரே, Lord, I am available to give my best shot சொல்ல முடியுமா? கர்த்தர் இயேசு நல்ல ஒரு உபதேசியாய் இருந்தார். He was a good and wonderful teacher. He was available all the time. Hallelujah. Praise the Lord. சொல்லுமா, நாமும் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில இருக்கணும். And by that I'm not saying that 24 hours you don't take rest, you know. I'm not saying that. I'm just saying that people are important. Amen சொல்லுமா. அந்த மனப்பான்மை. So teachers, we can remember by now, right? எந்த ஆசிரியர் வந்து நீங்க போய் சீக் பண்ணுவீங்க, because he's available, he doesn't close the door, right? மூஞ்சி என்ன மூஞ்சில அடிச்சபடி பேச மாட்டாங்க, பட்டுன்னு இது பண்ணிட மாட்டாங்க. Okay, so it's availability. The next two I'll take it together, C and H. So far நம்ம என்ன பார்த்தோம்? T E A பார்த்தோம்னா இந்த C and H வந்து ஒண்ணா எடுத்துருவோம். Charitable and hospitable together. CH, charitable, hospitable. ஓகே, ஆண்டவர் இயேசு இந்த பூமியில இருக்கும்போது என்ன செய்யறார்? தூரமா இல்ல, பேதுருடைய மாமி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு, ஜுரமா இருந்தாங்க. ஹாஸ்பிட்டபிள், உள்ளுக்கு நுழைக்கிறார். ஜக்கேவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தெரியுமா? ஜக்கேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சண்டே ஸ்கூல் இன்னைக்கு சக்கேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அதுல ஒரு ஆக்ஷன், தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். கொஞ்சம் சிரிச்சி, தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். I got to preach what I practice lah. Practice what I preach. சரியா? கொஞ்சம் அனிமேட்டடா இருக்கிறேன் இன்னைக்கு, நிறைய ஸ்வர்விங் இருக்கும் மினிஸ்ட்ரியில இன்னைக்கு, right? As always, but hospitable, hospitable. You know, the eagerness to welcome people, the eagerness to draw them in. மார்த்தா, மரியா, லாசருடைய வீட்டில் ஆண்டவர் எப்போதும் பெத்தேனிக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. மரணம் அதாவது சந்தோஷ நாட்களிலும் அங்க இருந்தாரு. மரண செய்தி வந்த உடனே அவர் தாமதத்துக்கு காரணம் வந்தது, ஆனா போய் சேர்ந்தாரு. மரண வீட்டுக்கு நம்ம போகாம இருந்துடக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட், மஸ்ட் பி தேர். அது காமிக்குது, என்ன காமிக்குது? அவருடைய அன்பை காமிக்குது, சேரிட்டபிலிட்டி, அவருடைய அன்பு கரிசனத்தை வெளிப்படுத்துகிறது. It goes beyond the formality of a rabbi. The best teachers are the ones we can call them after office hours. You will not restrict them. Amen சொல்லுமா? Really? Of course we need to have set hours, very important, but not too rigid and legalistic lah. Come on, we are human beings. அதனால இயேசு உறவு ரொம்ப முக்கியம். நான் இது அடிக்கடி ஊழியம் செய்யறவங்கிட்ட சொல்லி இருக்கிறேன், ஊழியத்துக்கு மேலாக உறவு தான் முக்கியம்.
நான் நல்ல ஊழியம் செஞ்சாலும் உறவு எனக்கு இல்லைன்னா என் ஊழியத்துல எந்த ஒரு மேன்மை இல்லை. நத்திங், ஜீரோ, கோசம். உறவு ரொம்ப முக்கியம். நல்ல ஊழியம் பயங்கரமா அப்படியே வல்லமையா இருந்து ஜனங்களோடு ஐக்கியம் கொள்ளனா என்ன ஊழியம் அது? ஊழியமே இல்லை. உறவோடு ஊழியம். ஆமென் சொல்லுமா? அன்போடு ஊழியம், கரிசனத்தோடு ஊழியம். தமிழை செப்பரேட். எப்போ சமமா இருக்கணும். சேரிட்டபிலிட்டி அண்ட் ஹாஸ்பிட்டபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டயசிஸ் லெவல்லையும் அந்த ஹாஸ்பிட்டபிலிட்டி வந்து நம்ம சர்ச்சஸ்ல எம்பசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க் காட் நம்ம சபையில அது வந்து don't need to say, you know how I emphasize on that and hospitality. You can have the best musician, best preacher, best pastor, everything best lighting best, but உறவு இல்லை, விசாரிக்கல, அன்பு செலுத்தலைன்னா பிரயோஜனமே இல்லை. நத்திங், ஜீரோ. எனக்கு அப்படிப்பட்ட சபை எனக்கு வேணாம். அப்படிப்பட்ட சபையை நான் நடத்தவும் மாட்டேன். அப்படியா உங்களை நடத்தவும் நான் செய்ய மாட்டேன். டோவான் சிம்பிள் டு த பாயிண்ட், அன்பு, ஆத்தென்டிக், டூ அவர் பெஸ்ட். ஆண்டவர் அப்படிதான் இந்த சேரிட்டபிள் அண்ட் ஹாஸ்பிட்டபிள். Will it be perfect? No, absolutely not. அதனால 4 பேர் என்னை விசாரிக்கலன்னு சொல்லிட்டு ஓடி போகக்கூடாது. ஹியூமன் ரேஸ் இந்த வேர்ல்ட்ல ஸ்டில் நம்ம இருக்கிறோம். எல்லாரும் கிரீட் பண்ணுவோம், எல்லாரும் அன்பு செலுத்துவோம். எதிர்பார்க்காதீங்க. நம்ம என்ன, what can we bring to the table? ஜீசஸ் எப்படி தெரியுமா? what can I bring to the table? மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ I will be hospitable. இது எப்படி இருக்கு? மற்றவங்க அன்பு செலுத்துறாங்களோ இல்லையோ, நான் வேடிக்கை பார்க்கறவனே இல்லை, நான் அன்பு செலுத்துறேன், நான் அதை செய்யறேன். அவங்க எனக்கு செய்யலையே அது வருத்தப்பட்டோம்னா 50 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் அப்படியே தான் இருப்போம். அவங்க எனக்கு செய்யறாங்களோ இல்லையோ, நான் அவர்களோடு பணிவன்பா இருப்பேன், அன்பு கூறுவேன், அவங்க தேவைகளை சந்திப்பேன், விசாரிப்பேன். ஏமேன்னு சொல்லுமா? கர்த்தருக்கு அந்த தன்மை இருந்தது. அதனால்தான் when Jesus was not there earlier, Martha and Mary felt it. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உறவு, அப்படிப்பட்ட ஒரு நட்பு. So teachers, hospitality, charitability is something that we can all grow in, and Jesus said that. அடுத்தது E. I don't know whether it's a correct English word, but because of E I put endurable. Tahan. Boleh tahan. Right? ஒரு ஆசிரியர் சொன்னா, how குடும்பத்துல இருந்து எத்தனை பேர் எல்லா விரலும் சமமா இருக்காதுன்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு எல்லாம் சமமா இருக்கு? இது ரூலர் இருக்கா? செக் பண்ணி பாருங்க. எல்லாரும் 5 விரலும் ஒரு பேர் இருக்குமா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களுடைய டீச்சிங் மெத்தட் பாத்தீங்களா? 5 விரலும் ஒன்னா இருக்கப்பா பாருன்னு சொல்லுவாங்க. So teachers in Sana have a special ability to endure all sorts of students. Special ability. It's a calling. Teaching is a calling. It's a calling, just like any other work. It's a wonderful calling because really endure பண்ணணும். எந்த ஒரு மாணவனும் சமமா இருப்பான்னு சொல்ல முடியாது. No one student is the same, and you cannot use the same method to everyone. Rules, code of conduct அதெல்லாம் இருக்கும். இப்படி டீச் பண்ணோம், இப்படி இது பண்ணோம், அது இருக்கும். But everyone is formed different. அவங்களுடைய life experience journey is so different. அவங்களுடைய பெற்றோர்களுடைய வளர்ப்பு and extended family உடைய வளர்ப்பு, broken family இருந்து வருவாங்க, some different scenario இருந்து வகுப்புக்குள்ள வருவாங்கல்ல. சேம் ரெயின்போ கிட்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பிள்ளைகள் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல இருந்து நம்ம சபையில வந்து அமருவாங்க. So it is so important. ஆண்டவர் இயேசு எப்படி என்டியூர் பண்ணார் பாத்தீங்களா? He endured the worst of enemies and challenges because he had to teach people the right way. He endured opposition. அவருக்கு இல்லாத இது நீங்க பாருங்க. இப்ப இந்த 5000 பேர், இந்த பாகம் வந்து 5000 பேரை போஷிக்கிற ஒரு பாகம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உங்க கையில என்ன இருக்கு அதை கொடுங்க, இவங்களை போஷிப்போம். You see, endurability. என்டியூர் பண்றாரு. அவருடைய சொந்த அசதி என்டியூர் பண்றாரு. அவருடைய சொந்த டிஸ்கரேஜ்மெண்ட் என்டியூர் பண்றாரு. அவருடைய சொல்யூஷன் என்ன? பிதாவோடு நேரத்தை செலவழிக்கிறாரு. Amazing. I reminded of my father. I think you all know. நான் வந்து வாத்தியார் மகன். அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நினைச்சு பார்க்கல. நான் வந்து வாத்தியார் மகன், தமிழ் ஆசிரியர் மகன் நினைச்சு பார்க்கல. அதுவும் தமிழ் எனக்கு அவ்வளோ பயங்கரமா வரும்னு சொல்ல முடியாது. எல்லாம் இங்கிலீஷ் தானே, கூட இங்கிலீஷ் பைபிள் தான். ஆனா இந்த அளவுக்கு நான் வேதத்தை வாசித்து
தமிழ்ல நான் பிரசங்கம் பண்றேன்னா ஆண்டவருடைய கிருபை தான். நாட் பிகாஸ் மை ஃபாதர் வாஸ் a Tamil teacher, பட் அவருடைய பணி எப்படி செஞ்சாலும் நான் பார்த்தேன். 7 days a week he worked, so really worked hard. சமயத்தில் சண்டே கூட he has to work. லம்பாக கிளாஸ்னு சொல்லுவாங்க. He had classes to conduct for those who, அதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸ்னு சொல்லுவாங்க, லம்பாக கிளாஸ்னு சொல்லுவாங்க. So I remember before he went off to school, போகிற முன்னால நம்ம வீட்டில் வந்து ஒரு சிலுவை போடுற ஒரு I won't call it an altar, but a place where we put a cross, இயேசுனுடைய படம் அந்த டைம்ல இருந்துச்சு. ஸோ அப்பா இப்போதான் அது முன்னால இருந்து I'm not suggesting that you do that. அது அப்பா வந்து அதை வணங்கலைன்னு எனக்கு தெரியும். அதாவது அந்த சிலுவையை வணங்கல, ஆண்டவரை மனதில் நினைத்து கொண்டு அவருடைய பிரச்சனை பாதுகாப்பு ஞானம் வேணும்னு சொல்லிட்டு அவர் என்ன தர செய்வார். He stand before the ரூம்ல, ஏன்னா I sleep in the same room with him. ஸோ நான் பார்ப்பேன் அதை இங்கே நின்று சிலுவை அடையாளத்தை வரைவார். and then he goes off. ஸோ சர்ச்சுக்கு வரும்போது அந்த பின்னாடி ஃபியூ ரோஸ்ல தான் உட்காருவார். இட்ஸ் நாட் லைக் வெரி ரொம்ப எக்ஸ்பிரசிவ் அந்த மாதிரி இல்லை, வெரி குவாய்ட், பட் இன்சைட் த ஃபேத் வாஸ் வெரி ஸ்ட்ராங். நிச்சயமா என்னால் சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அவர் நடத்தினார், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய வரைக்கும் சில நேரத்தில் என்னோட கான்வர்சேஷன் நான் பேசிட்டு இருக்கும் போது, அப்புறம் தமிழ் ஆசிரியரை பற்றி பேசும்போது அப்பா தான் கற்றுக் கொடுத்தாங்களான்னு சில பேர் சொல்லுவாங்க. and they are in positions, you know, and really thank God. எப்படி endure பண்ணாங்க all his life, one vocation, teaching, and not say about glamorous. கஷ்டப்பட்டு திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலேருந்து அவங்களுடைய சகோதரர் younger brother ஜான்சன் மணிக்கம், ஃபாதர் ஸ்டீவன் மணிக்கம், ஜஸ்ட் ஸோ என்கரேஜ் பண்ணி நான் சொல்கிறேன். அந்த டைமில் கப்பலில் வந்து மலையா அங்கே வந்து and then தமிழ் கற்றுக்கொண்டு and then சிங்கப்பூருக்கு வந்து he became a teacher for the teachers training in JB இங்கே. ஸோ எப்படி என்டியோர் பண்ணார் இந்த அளவுக்கு சொன்னா கர்த்தரை முன்வைத்தார். கர்த்தர் அந்த விசுவாசம் அவருடைய பெற்றோர்கள் கொடுத்த அந்த விசுவாசம் அதிலே காத்துக்கொண்டு he endured it. And I learned that my father was very lenient. நான் நினைச்சேன் ஒருவேளை அந்த இது எனக்கு வந்துருச்சோ, I need to balance it lah. Cannot do lenient sir. But அவருக்கு அந்த மனசு இருந்துச்சு, always helpful, ரொம்ப helpful. எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுப்பாரா? எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுப்பாங்க வைஃப் சொல்றாங்க மாமால. இல்லை உண்மைதான் வெரி வெரி கிரேஷியஸ். ஸோ வீட்டுக்கு வந்து அவங்களுடைய மார்க்கிங் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ ஷில் மார்க் அட் ஹோம் வில் மார்க் அடுக்க கொண்டுட்டு வருவார். ஸோ அதெல்லாம் நான் பார்க்குறேன் எப்படி இந்த அளவுக்கு சோர்ந்து போகாமல் ஒரு பணியை செய்து முடிக்கிறாங்க. கர்த்தரை முன்வைத்தார். எப்படி இயேசு வந்து ஒரு உபதேசியாய் எவ்வளோ எதிர்ப்புகள் கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் எப்படி அவர் சஸ்டெயின் பண்ணிட்டு he still taught the people, even though the teachers of the law பரியாசம் பண்றவங்க, வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசியர்கள் அவரை கொலை செய்யணும்னு இருந்தாலும் போதிக்கிறவர்கள் இருக்கிறாங்களே, வாஞ்சையா இருக்கிறவங்களுக்கு இருக்காங்களே, அவங்கள நான் போஷிக்கணும். I need to feed them. These people are pulling me down, discouraging me, trying to kill me, but they are not that important. These people are important. ஒரு endurance அவருக்கு இருந்தது, ஒரு மிஷன் மைண்டட்னஸ். பிதாவானவர் என்னை அனுப்பினார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உங்களுடைய பணியில வாழ்க்கையில உங்களுடைய பொறுப்புல ஒரு சிலர் நிச்சயமாக எழும்புவாங்க. அது it happens to Jesus, it will happen to us. But உங்க பார்வை அவங்க மேல இல்லாம கர்த்தருடைய தரிசனம் மேல இருந்துச்சுன்னா கர்த்தர் தாங்கிக் கொள்ள சக்தியை கொடுப்பாரு. ஏமேன் சொல்லுமா? So endurance, right? Endurance. So all teachers here endure the race. போங்க, நல்ல தூரமா போங்க, நல்லா கர்த்தர் உங்களை உயர்த்தட்டும். சொல்ற வார்த்தை, செலுத்துகிற பாடங்கள், God bless you abundantly. Lastly, are respectable. ஆசிரியர்கள் என்று சொன்னா we need not need to emphasize how important it is. ஆசிரியர்கள் என்று சொன்னா code of conduct is very 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 important, and we all know, those of all involved in children, how child protection policy irukku, how we manage children, how we touch them, how we talk to them, how we relate to them is so important. Right? Respectable, ஒரு certain caliber வேணும், ஒரு caliber, ஒரு நிலை வேணும். And then we cannot demand respect வந்து நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது, அதை சம்பாதிக்கணும். ஏமேன் சொல்லுமா? Cannot demand respect. You cannot say
You have to call me so and so. You have to bow down before me. You have to like தூக்குறாங்க me. No, you cannot do that. You can't do that. It doesn't work that way. அதே நம்ம சம்பாதிக்கணும். ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? He was a respectable person. Amen சொல்லுமா? Respectable, very respectable. And even Jesus had to earn his respect. You know, look at Thomas. Thomas பாருங்க கேள்விக்குறியோடு இருந்தாரு. நம்பலாமா இயேசுவின் கேள்விக்குறியோடு இருந்தாரு. ஆண்டவர் பொறுமையோடு இருந்து அவர் அந்த மரியாதையை சம்பாதித்தார். அப்ப தோமா என்ன சொல்றார்? என் தேவனே என்று அவர் சொல்றார். மை லார்ட் என்று சொல்லி அவர் அறிக்கையிடுகிறார். யோவானுடைய புத்தகத்துல கடைசி பாகத்துல அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். பேதுருவை பாருங்களேன். பேதுரு வந்து வழி தப்பி மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டார். ஆண்டவர் மறுபடியும் பொறுமையாக இருந்து பேதுருடைய நம்பிக்கையும் மரியாதையும் மறுபடியும் அவர் பெற்றுக்கொண்டார். The respect is earned, you know. He took time with Peter. You know, one of my favorite passage in the Gospel, John 21. இயேசு வந்து பேதுரு வந்து கொஞ்சம் வேற பாதையில போயிடுவார். ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வந்து அங்க ஒரு ஃபிஷ் பர்கர் அவர் நல்லா சமைச்சு கொடுத்துட்டு அவர் வேப்பார், பீட்டர், do you love me? And he earned back the respect. He earned the respect. And Peter, your name is Peter, through you அதாவது I will build my church னு சொன்னார். And we know in history Peter is the first bishop. Right? பேதுரு மூலமா தான் அந்த கிறிஸ்துவ சபையானது ஸ்தாபிக்கப்படுகிறது. அவருடைய அனுபவம் பாருங்க. அந்த ரெஸ்பெக்டபிலிட்டி, அந்த ரெஸ்பெக்டபிள் நேச்சர் வந்து இயேசுவுக்கு இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஸோ நிறைய சொல்லிட்டேன். ஐ நோ. டீச்சபிள், enjoyable, available, charitable, hospitable, endurable, respectable. In conclusion, முடிவாக ஆசிரியர் பணியிலே முழு நேரமாக பணியாற்றுகிறவர்கள் நம்ம சபையில இருக்கிறாங்க. ரெயின்போ கிட்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கிறாங்க, சொசைட்டிலாம் இருக்கிறாங்க ஆசிரியர் பணியில. At the same time, and this is what I want to share, all of us here at some point in our lives take on the role of a teacher. Agree பண்ணுவீங்களா? One day you'll get married, you'll be a husband, a wife, and then ஒரு அப்பா அம்மாவா வருவீங்க, மாமா அத்தையா வருவீங்க, தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தப்பன் பெரியப்பன் பெரியப்பா. somehow அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் பேர பிள்ளைகளாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த உபதேசிக்கிற ஒரு பொறுப்பு நமக்கு எல்லாருக்கும் வரும். இருக்கா? நிச்சயமா. நீசஸ் நேஃப்யூஸ் உங்க குடும்பத்தில் இருந்தாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? மௌனமா இருப்பீங்களா? You'll teach them right, teach them the right way, right? You show them the path, right? So இந்த ஆசிரியர் ஞாயிறு என்று மறந்து விட வேண்டாம். We don't only celebrate the lives of actual teachers who earn an income through teaching, but we empower each other, say how important we learn from Jesus. Amen. நாமும் உபதேசிக்கும் இயேசுவினுடைய தன்மைகளை நம்ம அறிந்து கொண்டு நல்ல ஆசிரியர்களாக உபதேசிக்கிறவர்களாக நம்ம இருந்தோம்னா we are imparting good teaching. கர்த்தர் எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கும் போது பெர்ஃபெக்டா அல்லாம இருந்தாலும் நம்ம வந்து அப்படியே அந்த குறுகிய பாதையில பிள்ளைகளை, குடும்பத்தை, நம்முடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களை நம்மள நடத்த முடியும். ஆமென் சொல்லுமா? And that is what the Bible requires, that all of us at some point we are teachers and we need to grow in Christ. கிறிஸ்துவை போல கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம அப்படியே அவரை போல அவருடைய சாயலிலே நம்ம உருவாக்கப்பட நல்ல ஆசிரியர்களாக நம்ம விளங்குவோம். Hallelujah. This Teachers Sunday we also learn from our greatest teacher Jesus, and all of us have a message to bring home today. Amen. Come, let's pray. நாம் ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக ஆசிரியர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருடைய பணிக்காக நன்றி. பொறுமையோடு உத்தமத்தோடு அவங்களுடைய பணிகளை அவர்கள் செய்து முடிக்கிறார்கள். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசிரியர்களை நீங்க ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய விசேஷமான கரம் ஒவ்வொருவர்கள் மேல இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவங்களுடைய இருதய வாஞ்சையை நிறைவேற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். Can I request all the teachers in our midst to just stand up? I want to say a prayer for you before we bless you with the gift.
every teacher, preschool teacher or in an organization, you are in teaching capacity learning, and also Rainbow Kids Ministry, நம்ம சர்ச்ல சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் இருக்கிறீங்க. Can you please stand up? இல்லாட்டினா நீங்க டியூஷன் கொடுக்கறவங்களா இருந்தாலும் கூட I want you to just stand up. You are involved in some kind of teaching. I want to appreciate all of you. I want to continue to just pray. நல்ல அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம், நல்ல தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ உங்களுடைய வார்த்தை நல்ல நேரத்தில் விழுந்து பல நல்ல கனிகளை கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நான் உங்களுடைய செய்தி அவங்களுக்கு இன்னும் ஒரு பலத்தை தரட்டும், இன்னும் ஒரு தைரியத்தை தரட்டும், இன்னொரு விசுவாசத்தை தரட்டும். ஆண்டவரே, இயேசுவை போல போதிக்கிறவர்களாக ஆசிரியர்களாக இருக்க விளங்க விடாமல் ஓட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க செய்கிற அந்த பிளான்ஸ், அவங்க செய்கிற Lord, all the preparations நீர் அறிவீர் ஆண்டவரே. ஒரு ஹார்ட் டிசையர் இருந்ததுக்காக நன்றி Lord. Let it be not another chore or just another work or duty, but let it come as a life for them, Lord. Life-giving teachers ஆக இந்த சபையில உருவாக்குங்க ஆண்டவரே. Lord, as they teach in Sunday school, in church or outside in the world, Lord, let them give life. அப்பா, இயேசுவானவர் எப்படி ஜீவனை கொடுத்தாரோ, எப்படி வாழ்வை கொடுத்தாரோ ஆண்டவரே, உங்களுடைய பணியில அவங்க நல்ல வாழ்வு கொடுக்கிறவர்களாக இருக்க அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க பக்குவப்படுத்துங்க, பிரயோஜனப்படுத்துங்க ஆண்டவரே, மேன்மைப்படுத்துங்க. வாளாக்காமல் தலையாக்குங்க, கீழாக்காமல் மேலாக்குங்க. அவருடைய இருதை வாஞ்சை எல்லாம் நிறைவேற்றப்பட மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி ஜனங்கள் இயேசுவை ரபி என்று கூப்பிட்டார்களோ, தோ நம்முடைய சபையில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில கண்டு, ஓ எனக்கு விருப்பமான ஆசிரியர், எனக்கு உதவியா இருந்த ஆசிரியர், ஏதோ உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு என்று சொல்ற அளவுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு ஆசிரியர்களாக இவர்கள் விளங்க மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். குறிப்பாக நம்முடைய ரெயின்போ கிட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக நன்றி, சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்காக நன்றி. Lord, I bless each one of them. Grant them grace, strength. ஓ உங்களுடைய விசேஷமான தன்மை, கிருபை, ஞானத்தினால நீங்க நிரப்புங்க. கிருபை அவர்களோடு இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.